இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட ஒரு போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுக்கு முன்னாடி 4 தடவை டைரக்ட் வார், அதாவது நேரடி போரில் பங்கேற்றிருக்காங்க. முதல் போர் 1947-48 இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த போர். இந்த போர் மூலமாக தான் காஷ்மீர் இந்தியா கூட சேர்ந்துச்சு. ரெண்டாவது போர் 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துச்சு. இதில் நிறைய பீரங்கிகள் பயன்படுத்தினால இதை பீரங்கி போர்னு கூட சொல்லுவாங்க. மூணாவது போர் இப்போ இருக்க பங்களாதேஷ்காக தான் நடந்துச்சு. இது இப்போ இருக்க பங்களாதேஷ்க்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான்னு பேர் இருந்துச்சு. அது பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ புது நாடு பங்களாதேஷை உருவாக்குறதுக்காக இந்தியா பாகிஸ்தான் மேலே போர் எடுத்து அந்த நாடை உருவாக்குனாங்க. ஸோ 1971 தான் மூணாவது போர். நாலாவது போர் 1999 நடந்த கார்கில் போர். காஷ்மீரில் கார்கில் அப்படிங்கிற ஒரு பகுதியை பாகிஸ்தான் கைப்பற்றிட்டாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து சண்டை நடந்தது தான் அந்த நாலாவது போர். அந்த போரோட முடிவில் நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே நியூக்ளியர் வெப்பன் வச்சுருந்ததுக்கு அப்புறம் நடந்த முதல் போர் இந்த 1999 கார்கில் போர் தான். போர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற டாப்பிக்குள்ளால் நான் போக விரும்பலை. ஆனால் போர்னால் மிகப்பெரிய இழப்புகள் வரும் 2 நாடுகளுக்குமே. ஒரு தோர் படத்தில் ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல அரசன் போரை விரும்ப மாட்டான், ஆனால் எப்போவுமே தயாராக இருப்பான்.